அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூடிஆர் அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். யூடிஆர் அப்படின்னா ஏற்கனவே இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த வரைபடத்தை எடுத்துக்கங்க. இந்த வரைபடத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனா நம்பர் போட்டு கோடு கூட இருக்குல்ல, அதெல்லாம் சப்டிவிஷனு. வெளியில் கோடு போட்டு சைடு நம்பர்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் புல எல்லைகள். அதாவது யூடிஆர்னால் என்ன தெரியுமா? ஏற்கனவே உள்ள புல எல்லைகள் மற்றும் உட்பிரிவு எல்லைகளை அனுசரிச்சுன்னா என்ன, அந்த எல்லைகளையே வச்சுக்கிட்டு அதில் ஏற்படுத்துகிற புதிய உட்பிரிவுகளை எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா பத்திரப்பதிவு ஆவணங்கள். அப்படின்னா பத்திரம் பண்ணுறாங்க. இந்த இடத்த இப்போ நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வாங்குறாரு, அவருக்கு பத்திரம் பண்ணுறோம். அந்த மாதிரி பத்திரப்பதிவு ஆவணங்கள். என்னோடய இடத்த இப்போ நான் ஒரு 2 சென்டில் இருக்கேன். ஒரு சென்ட்டை இன்னொருத்தருக்கு விற்கிறேன் அப்படின்னா அதை ரெண்டாக பாதியாக பிரிக்கிறாங்க. அதை புதிய உட்பிரிவு 2ஆக பிரித்து எனக்கு பாதி அவங்களுக்கு பாதி வைக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஸ்கீமில், அந்த யூடிஆர் ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்திரப்பதிவு ஆவணங்கள், வாரிசு அனுபவம், எனக்கு அப்புறம் என் மகனுக்கு அப்புறம் அவனோட மகன் அப்படின்னு வாரிசு அனுபவங்கள் அந்த அடிப்படையில் புதியதாக அளவு செஞ்சு பதிவு செஞ்சு ஒரு திட்டப்பணியாக நடந்துச்சு. இதுக்கு தான் யூடிஆர்னு பேர். அப்போ அந்த யூடிஆரில் புலத்தில் உள்ள புதிய விளக்கிகளை அளவு செய்கிறது. புதிய விளக்கிகள்னால் கிணறு இருக்கிறது, புதுசாக கிணறு இருந்தால் கிணறு, போர்வெல் போட்டால் போர்வெல்லு, அந்த மாதிரி இருக்கிறத அளவு செய்கிறது. அப்புறம் காணாமல் போகிற கற்களை அளவு செய்து நடுறது. இந்த பணியில் யூடிஆர் திட்டத்தில் நடந்துச்சு. இவ்வளோதான் யூடிஆர் அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம், நில உடைமை மேம்பாட்டு திட்டம்னா இதுதான். தேங்க்யூ.